கூடாதா? எவ்வளவு மாசமாச்சு? எத்தனை மாசமா குளிக்கல? தினமும் குளிக்கிறேனே. ஏய் குத்திடுவேன். டாக்டர் கிட்ட அடிக்கடி கூட்டிட்டு போறீங்களா? நேத்து கூட போயிருந்தோம். இப்ப சொல்லி எத்தனை மாசம்? 15. 5 மாசம். கழுத 5 மாசமா நீ சொல்லவே இல்லை. ஏன் ஒண்ணுமே சாப்பிடவே இல்லை? வரீங்க 5 மாசம் விஷயம் பேசுறோம் கிட்ட. இப்படி உட்கார். ஆமா, தினமும் கண்ணாடியை பாத்துக்கிட்டு இருக்கியா இல்ல புருஷ முகத்தையே பாத்துக்கிட்டு இருக்கியா? ஏன் கேக்குற? அடிக்கடி கண்ணாடியை பாத்துக்கிட்டு இருந்தா பெண் குழந்தை பிறக்குமா, புருஷனையே பாத்துக்கிட்டு இருந்தா ஆண் குழந்தை பிறக்குமா சொல்லுவாங்கம்மா. கண்ணாடியும் புருஷனையும் மாறி மாறி பார்த்துட்டு இருந்தா அவருக்கு குட்டி திலக்கம் பிறக்கணுமா? ஏன் குட்டி கவிதாவா இருக்க கூடாதா? பாரதி வயிற்றுல நானே வந்து பிறக்க கூடாதான்னு நினைச்சேன். அதுதான் குட்டி கவிதான்னு சொன்னேன். You mean இன்னொரு நடமாடும் நெருப்பு? My God, தாங்காது.
யார் நீங்க? என் தாடி மீசையை பார்த்துட்டு அந்த பியூனை உள்ள விட மாட்டேன்ட்டான் சார். நான் யாருன்னு தெரிஞ்சா நீங்க யாருன்னு சொல்லுங்க. தாடி வளர்த்த தப்பாயா? இன்னைக்கு இந்தியாவில் அதிகமா உற்பத்தி ஆறதே அது ஒண்ணுதாயா. அப்படி என்ன சார் பெருசா முன்னேறிட்டோம்? இன்னும் புத்துநோய்க்கு மருந்து கண்டுபிடிக்க முடியல. யாருக்கு புற்றுநோய்? உங்களுக்கா? எனக்கு இல்ல சார், எங்க அம்மாவுக்கு. அதான் கவிதாவோட அம்மாவுக்கு. 2 பேருக்கும் ஒரே மதர். கவிதாவோட பிரதரா நீங்க? ஆபரேட் பண்ணணுங்கிறாங்க டாக்டர். ஓ, அதான் கவிதா ஆபீஸ்க்கு வரலையா? கத்திரிக்கோளோட வெயிட் பண்றாங்க. ஆபரேஷன் வீண் செலவா? கவிதா வேண்டாங்கிறா, நான் வேணுங்கிறேன். புத்துநோய்க்கு மருந்தே இல்லதான் சார். அதுக்காக பெத்த தாயை சாகடிச்ச முடியுமா? என்ன சயின்ஸ், என்ன நாடு, என்ன நடப்பு, என்ன லைஃப், என்ன விலைவாசி. நான் நினைக்கிறேன் ஒரு 300 ரூபாய் கிடைக்குமா சார்? கடனாக்கா சார்? முதல்ல நீங்க உட்காருங்க. பெங்காலிஸ்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். கவிதா சொன்னாலே முதலாளி கிட்ட போ, உடனே பணத்தை கொடுத்துருவாரு கவிதா சொன்னாலே. எஸ் சார். கேஷியர் வர சொல்லு. ரொம்ப மயக்கமா இருக்கு சார். ஒரே ஒரு ஃபேண்டா கிடைக்குமா ப்ளீஸ்? கவிதா, என்ன நடந்து போச்சு? இப்படி வீட்டை விட்டு போறேங்கிற? இன்னும் என்ன நடக்கணுங்கிற? எந்த இடத்துல நான் கொஞ்சம் கௌரவமா இருக்கணும்னு நினைச்சேனோ அங்கே வந்தாச்சம்மா உன் புள்ள. ஆபீஸ் முதலாளி கிட்ட போய் சொல்லி 300 ரூபாய் வாங்கிட்டான். உனக்கு புற்றுநோயா? நீ செத்துக்கிட்டே இருக்கியா? நோய் வந்துதான் நான் சாகணுமா? இவனை பெற்றதுக்காகவே சாகலாமே. இவ்வளவு சொல்றாங்களே, உங்களுக்கு சொரணையே இல்லையா? எங்கேயாவது ஒரு வேலையை தேடிக்க கூடாதா? வேலை எங்கடி கிடைக்குது? வேலை கிடைக்கலன்னா ஏதாவது வியாபாரம் பண்ண. மூலதனம் எங்க அப்பா என்ன சம்பாதிச்சு வச்சுட்டு போயிருக்கானே. பெத்து போட்டுட்டு போயிருக்காரே, அது பத்தாதா? இதோ மூலதனம். பொய் அடமானமா வச்சு எங்க ஆபீஸ் கிட்ட பணம் பறிச்சியே, அதுக்கு பதிலா என்ன யாருக்கிட்ட அடமானம் வச்சிருக்கலாமே. இல்ல இதோ உன் கடைசி தங்கச்சி இவனை அடமானம் வச்சா இன்னும் 100-200 கூட கிடைக்கும். எங்களை வச்சு வியாபாரம் பண்ணடா. உனக்காக, உன் குடி செலவுக்காக. அதுக்கு நாங்க தயாராயிட்டோம். அம்மா, இந்த மூர்த்தி திருந்தவே போறதில்லை. அதனால நான் தொலைஞ்சு போயிடுறேன். உழைச்சு போட்ட யந்திரம். எனக்கும் ஓய்வு வேணும். எனக்கு ஒரு குடும்பம் வேணும். எனக்கு ஒரு வாழ்க்கை வேணும். என்ன உட்கார வச்சு சோறு போட ஒரு தலைவன் வேணும். நான் போறேம்மா. நீங்க போக வேண்டாக்கா. உங்களை உட்கார வச்சு நாங்க சோறு போடுறோம். உங்க அப்பா பட்ட கடன் எல்லாம் நாங்க அடைக்கிறோம் சார். ஆமாக்கா, எப்படியாவது அடைக்கிறோம். ஹோட்டல்ல மாவு அரைக்கிறோம், தோட்ட வேலை செய்யறோம், பேப்பர் போடுறோம், ரோட பெருக்கிறோம். இனிமே எங்களுக்கு பள்ளிக்கூடம் வேணாம், படிப்பு வேண்டாம், இந்த பாரியம் வேண்டாம். எங்க அக்கா எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும். போகாதக்கா, போகாத. எங்க அண்ணன் வாங்கின 300 ரூபாயை திருப்பி கொடுத்துட்டு போக வந்தேன். என்ன அவசரம் இப்போ? உங்க அம்மாவுக்கு ஆபரேஷன், புற்றுநோய்னு சொன்னாரு உங்க பிரதர். தன் திறமை எல்லாத்தையும் உங்ககிட்ட வந்து வேஸ்ட் பண்ணிட்டா எங்க அண்ணன். அவன் நடிப்பை நீங்க புரிஞ்சுக்கலையே. நல்லா நடிப்பான், நிறைய குடிப்பான். என்ன? நேத்து நான் ஆபீஸுக்கு லீவ் போட்டதை தனக்கு அனுகூலமாக்கிட்டு உங்ககிட்ட வந்து பணம் வாங்கிட்டு போயிட்டான். சொல்ல போனா இந்த மாதிரி பல புற்றுநோய்கள் இருக்கு எங்க குடும்பத்துல. ஐ அம் சாரி. என்னுடைய அனுதாபங்கள். என் மேல அனுதாபப்பட்டா என் தைரியத்தை எல்லாம் நான் எழுந்துடுவேன். அப்புறம் என் குடும்பத்துக்கு உழைக்க முடியாம போயிடும். என் மேல அனுதாபப்படாதீங்க ப்ளீஸ். மேனேஜர் இன்னைக்கு ஆபீஸ் வரலீங்க. கவிதாமா இருக்காங்க.
சொல்லி ஓல் டைம் எடுத்து இப்படித்தான்னு ஏளன தேவியே, நீ ஆத்திரப்பட என்ன இருக்குதுல? சின்ன உதவிகள் ஆரம்பிச்சு நட்புதான். எங்கிட்டே உணர்ச்சிகள் சாகல. சுவையே இல்லாம இருந்த என் வாழ்க்கையில ஒரு திருப்பம். எல்லாத்தையும் உங்ககிட்ட முன்னாலேயே சொல்லியிருக்கலாம். அவசரப்பட்டு சொல்லி சுவையோடு இருக்கிற அத்தியாயத்தை சுருக்கி குறைக்க நான் விரும்பல. உன்னுடைய பாஷையில சொன்னா படாபட். என்னுடைய அன்பு, ஆஸ்தி, உயிர், மூச்சு அத்தனை உனக்குத்தான் அவர் எங்கிட்ட சத்தியம் செஞ்ச போது என்னால நிராகரிக்க முடியல. அன்பு, ஆஸ்தி, உயிர், மூச்சு, இதே வார்த்தைகளை நானும் கேட்டிருக்கேம்மா. இவர்கிட்ட இருந்தே கேட்டிருக்கேம்மா. அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் மத்தியில 1000 சண்டைகள் இருக்கலாம். ஆனா சக்களத்து சண்டை இருக்க முடியாது. நீங்க யார் என்ன தடுக்க? என் வாழ்க்கையின் கடைசி அத்தியாயத்துக்கு நான் வந்துட்டேன். சந்திரா, கடைசி அத்தியாயத்துக்கு வந்தது நீ இல்ல. வரம்புக்கு மீறின வாழ்க்கை, மை ஃபாஸ்ட் லைஃப். இதுல எல்லாம் அர்த்தமே இல்லைன்னு புரிஞ்சுக்க என் அம்மாவையே பலி கொடுத்திருக்கேன். பட்டு போய் கருகி போய் தனிமரமா நிக்கிறேன் கவிதா.